நான் தான் சாய் மித்ரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஃபயர் ரெட் குமாரியா காய்ஸ். இவன் காலையிலேருந்து குமாரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க காய்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மொக்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் உன்னை சந்திச்சதில் சந்தோஷம், போக்கிமான் வேர்ல்டுக்கு நான் வரவேற்கிறேன். என் பேர் தான் ப்ரொஃபஸர் ஓக்லாக்கா. இந்த வெறுக்கு கறிக்கட்டையா ஓக்லாக்கு. சரி, எல்லாருமே என்னை வந்து உண்மையாக என்னை எப்படி பார்க்குறாங்க, போக்கிமான் ப்ரொஃபஸராக பார்க்குறாங்க. இந்த வேர்ல்டில் வந்து போக்கிமானுக்கு இந்த சிலக்கு ஒரு மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும், அது பேர் போக்கிமான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு போக்கிமான்ஸ்லாம் பெட்டாக இருக்குது, சில பேர் அதை சண்டை கரெக்டு இவன் கரெக்டாக சொல்லிட்டான். ஆனால் நான் சொல்ல வந்து வேறு, ஆனால் அவன் அதை ப்ரீஃபாக சொல்லிட்டான். அதனால் நம்ம டி தர்ஷனுக்காக ஒரு லைக் போட்டிருக்கேன் கைஸ். ஏன்டா சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போக்கிமானை பற்றி படிச்சுட்டு இருக்கேன் காய்ஸ். இவன் குமாரி பைத்தியம் ஆகிட்டான் காய்ஸ். சரி, நான் ஃபஸ்ட்டு நீ வந்து பொண்ணா பையனா? பையங்க சார். உன் பேர் என்ன? எஸ்டி. நம்ம எங்கள் 2 பேர் பேரும் எஸ்டி. ஓகே வாங்க, ஓகே கொடுத்துடலாம். ஸோ அவன் பேர் எஸ்டியா? இவனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? வைக்கலாம்? நீங்கள் 2 பேருமே டிடி வேண்டாம்டா, வைப்போமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருக்கான், இப்போ ரைவலாக இருக்கான். இப்போ ஆமாம். இப்போ ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி எஸ்டி. இப்போ போக்கிமான் லெஜெண்டுக்காக இப்போ நீ உன்னோட டீமுக்காக நீ வந்து இப்போ போக்கிமான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பிசிக்கு போனீங்கன்னா, இங்கே இருக்க பிசிக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வித்ரா பண்ணுங்கள். வித்ரா ஐட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஷன் கிடைக்கும், ஃப்ரீ போஷன். நான் இந்த கேம் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். நான் கேமில் சாம்பியனாக இருக்கேன். இல்லைடா, அதனால தான் அவங்க விளையாடுறதுக்காக ஒரு இது போட போகிறேன். இன்றைக்கி வந்து 3 வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஏன் வீடியோ, செகண்ட் ஏன் வீடியோ, அப்புறம் இந்த ஜிபிஏ கேம் எப்படி ஏற்றுறது அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். மாட்டடா கேஷ், பேசவே மாட்டேன். என்னன்னு தெரில. என்னடா பக்கத்தில் பூவெல்லாம் கிடக்கு? அது யாரு தெரியும்? யாருக்கடா கொடுக்கப்பா சாயி? இதெல்லாம் ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஐய போக்கி பால்ஸ். ஆனால் போக்கிமானை நம்ம நான் எடுக்கிறேன். டே போக்கிய பால இருடா. தாத்தா இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கே. ரைவல்லாம் அப்படி தானே பேசுவான். பண்ணுங்க பேசாமல் நான் இவ்வளோ பண்ணியிருக்கணும். எஸ்ன்னு போட்டு உனக்கு இதுக்கு டீன்னு போட்டுக்கணும். சரி நம்ம கிராஸ் இல்லை அங்கே போகாத. யாரா அது? ப்ரொஃபஸர் ஓக்குப்பா. இது வந்து ரொம்பவுமே அன்சேஃபான ஒரு இடம். வைல்டு போக்கிமான்லாம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு உனக்கு போக்கிமான் வேணும், உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. என் கூட வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நான் போன அதே இடம் தான்ப்பா. ப்ரொஃபஸர் ஓக்கு வந்துட்டாரா? ஐயா இது வந்து அவன் பேரன். தாத்தா எனக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னல வெயிட் பண்ணுன்னு. சரி எஸ்டி, ஃபஸ்ட்டு 3 போக்கிமான் இருக்குது. இது என்ன போக்கிமான் ஸ்கூலில் இருக்குது. என்ன போக்கிமான்னா நீ எடுத்துக்கலாம், ஓகேவா? என்னோட வயசான காலத்தில் இப்போ என்ன பண்ண முடியாதுப்பா. சரி உங்கள் அளவில் பேசிட்டு இருக்குங்க கைஸ். டைம் வேறு எனக்கு ரொம்ப 20 நிமிஷம் வைக்குமா? 10 நிமிஷம் வைப்போமா? 10 நிமிஷம். அதெல்லாம் சீக்கிரம். தாத்தா நான் ஃபஸ்ட்டு எடுக்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு புல்பாஸாக இருப்பேன். ஆனால் இது எடுப்போமா? நீ சொல்கிறேன் இது எடுப்போமா இல்லைனா இது எடுப்போமா? இதுவா? நானும் அதே தான் பிளானு. சரி சார்மேண்டர் எடுப்போமா? சார்மேண்டர் எடுத்துட்டோம் கைஸ். எனர்ஜி டிப் வைக்கமா சார்மேண்டரு. இப்போ வந்து சார்மேண்டர் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு காட்டுது. சார்மேண்டர் என்ன நிக்னேம் வைக்கலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமா? நிக்னேம் வைக்கலாம். என்ன பேர்? குமாரி. வேணாம். அது பையன் தான் ஃபஸ்ட்டு. குமார் தாண்டா பையன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து காய்ஸ் சொன்ன பேர் வைக்கலாம். அதனால அழுதுட்டு இருக்கான். சரி வாங்க. சரி இப்போ நான் 2 பேர் பேட்டில் பண்ணலாம்டா. டேய் நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் பெஸ்ட்டுன்னு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்கிறான். இது நம்ம ரைவல் ஏஐ. ஸ்குவெட்டில் சூஸ் பண்ணியிருக்கான். ஏன் வந்து சூஸ்
என்னோட சீக்கிரம்டா டைம் இல்லை எங்களுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே என்னால் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் வாங்கிக்க பேட்டில் பண்ணணும் டெய்ல் வைப்பா கைஸ் இது சொன்னால் நம்ம டிஃபரன்ஸ் போயிடும் க்ரௌட் யூஸ் பண்ணுவேன் நான் இங்கே நீ டெய்ல் யூஸ் பண்ணால் க்ரௌட் யூஸ் பண்ணுவேன் காய்ஸ் குமார் பைத்தியம் ஆயிட்டான் காய்ஸ் ஸ்க்ராட்ச் ஐயோ காய்ஸ் அந்த வில்லன் தான் ஜெயிக்கணும் சாயி தோக்கணும் லே இது நம்மடா அதுக்கு தானே சொல்கிறேன் ஏன் அப்போதான் காமெடியாக இருக்கும் காமெடி பார்ப்போம் காய்ஸ் அந்த போர்ஷன்ஸ் இருக்கிறனால ஸோ எதுக்கு போர்ஷன்ஸ் எத்தனை உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த இதுக்காக தான் ஓகே முடிய போகுது வில் ஸ்டைல் நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ் இவன் நருட்டோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என்னது நான் வந்து தப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் பீஸ் பிடிக்கும்னா டிஸ்லைக் பண்ணுங்க காய்ஸ் அப்பா சொல்லிட்டான் ஒன் பீஸ் பிடிக்கல லைக் பண்ணுங்க நருட்டோ பிடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதானே இதில் இல்லை எனக்கு வேறு அனிமேலாம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நான் வந்து நருட்டோ வேர்ல்டில் உங்களுக்கு யார் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இவனை காய்ஸ் இவனுக்கும் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் யாரும் பார்க்க பொண்ணு நருட்டோட டிப்ஸ் சயின்ஸா ஐயோ ஏங்க இப்போ நம்ம வைல்டுக்கு வந்திருக்கோம்டா அப்புறம் கைஸ் இதுவும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம பிஜி வந்து நம்ம காலி பண்ணிட்டு போல இருக்கே ஐயா இவன் என்ன வின்ஸ்டைல்னு சொல்லிட்டு இருக்கான் சரி வாங்க இவன்கிட்ட பேசுனீங்க ஐயோ இல்லைன்றா சரி நான் வந்து போக்கே மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த அண்ணன் வந்து வெளியூனிவர்சிட்டிக்கு போனேன்னா எனக்கு கிடைக்கும் நான் சாம்பிள் கொடுக்குறேன் இந்த அதான் கைஸ் ஏன் போர்ஷன்ஸ் கொடுப்பான் அதான் விஷயம் யாரா நீ ரட்டாட்டா வின்ஸ்டைல் மட்டும் சொன்னாதடா வேற பேர் சொல்றா गाइस இந்த ரஷிங் ஷூரிகன் என்ன காப்பாத்துங்க गाइस அமத்ரஸ் அவ்வளவுதான் நான் பைத்தியம் ஆயிடும் போல இருக்குன்னு சொல்றேன்டா சிராணி பண்ணல என்ன சொன்னேனா ஒரு பைத்தியம் சரி ஓகே गाइस நம்ம மேல போவோம் ஐயோ சாய் காட்டுக்குள்ள போறான் சிங்கம்ல கடிச்சிட்டீங்க பாரு சாய் செத்து போனே ஏய் வேற பக்கம் புடி போமாடா அப்பா இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போவோம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கிமான் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போகணும் இப்போ வந்து பேரட் டவுன் ஏன் நீ தானே ப்ரொஃபஸர் ரோக் தெரியுமா ப்ரொஃபஸர் ரோக் கிட்டே இதை கொடுத்துட்றியா வாங்கிட்டோம் இல்லை ஒருத்தர் வந்துட்டு பேசுகிறான்ல உட்கார்றா ஓகே என்ன ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு போகணும் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகணும் பேட்லாம் நடக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தான் போய் ஆகணும் இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கு உட்காருடா குரலி வித்தெல்லாம் காட்டாத காய்ஸ் பக்கத்தில் வந்து குரலி வித்தை காட்டிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேன் போல இருக்குது என்ன இது ஒர்க் பார்சல் இது வந்து இல்லை கஸ்டம் போக்கி பால்ப்பா நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ சாய் தாத்தா நான் வந்து உங்கள்கிட்ட மறந்துட்டேன் எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பக்கம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டெஸ்கில் இருக்க போக்கேடெக்ஸை நீங்கள் 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாங்க நான் சாய் வந்து போக்கேடெக்ஸ் அந்த கம்பெனி பிடிச்சிட்டேன் அப்படின்னாங்க இப்போ வந்து போக்கே பால் சந்தி போக்கேடெக்ஸ் பிடிச்சிக்கோங்க இல்லை போக்கே பிடிக்க முடியாது ஏதாவது போக்கேமானே நான் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கேன் என்னால் எப்போ பண்ண முடியாது ஆனால் உங்களால் பண்ணலாம் முடியும் ஓகே எஸ்டி எனக்கு வந்து அவன் வந்துட்டு சொல்கிறது எனக்கு கேவலமாக தான் இருக்குது ஆனால் நான் வந்து எங்கள் அப்போ டவுனில் போய் சிஸ்டர்கிட்ட மாற மாட்டேன் அது மட்டும் இல்லை அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவன் தரக்கூடாதுன்னு சிரிக்கிறான் இனிமேல் என்கிட்ட வந்து கெஞ்சிகிட்டு இருக்காத இந்த பைத்தியம் காய்ஸ் ரொம்பவுமே ஓவராக தான் காய்ஸ் பண்ணுறான் இதா யோசு இல்லை இப்போ மட்டும் வந்துட்டு சிஸ்டர் வாங்க வெறுக்கடியே உனக்கு நீங்கள் தான் வந்து சொன்னாங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பைத்தியக்காரன் இல்லை அது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அது லேசின்னா சோம்பேறி பையன் எனக்கு டைம் இல்லை அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடும் போக்கேமான் தான் பிடிப்போமாடா பிடி இதை வச்சுக்கோமா வேணாமா
வின்ஸ்டர் சொல்லுடா. ஏதாவது பண்ணிக்கலாடா, எனக்கு இந்த கேம் வந்து பிடிக்கவே இல்லை. இது முடிச்சோன்னா உன் கேம் தான்ப்பா, அதான் சுறுசுறுப்பா இரு. போதுமா? முடிச்சோன்னா நீ தான்டா சுறுசுறுப்பாடுறா. தயவு செய்து பாடுறா பாடுறா. இருக்கியா? லே வாடா. டே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குடா. உன் கேம் தான் போகும், உன் கேம் தான் போகும். டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் வா. அச்சு போடுறாடா. வின் ஸ்டைல் ரசிங் சுருக்கேல போடு. ஃபேம் ஸ்டைல் ஆகி சொல்லிருக்கேன். ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபயர் ஃபயர் அட்டாக் ஸ்டைல் ஃபயர் உச்சா ஜுட்சு. உச்சா ஜுட்ஸுவா? ஏ ஃபயர் உட் ஸ்டைல் ஜுட்ஸுவா? இல்ல உச்சா ஜுட்சு. லே சரி வாங்க அந்த வழியில் போவோம். போக முடியாதா? எனக்கு காஃபி இருக்கு. வந்து எப்படி காய்ச்சுவோம் போய்க்கலாம். போய் பிடிக்கிறது பார்க்கணும், கண்டிப்பா போகணும். அந்த காஃபி இருக்கு. காஃபியை பார்க்க சொல்லடா. காஃபி வச்சுட்டு இருந்தான். என்ன பண்ணுறான்? ஒரு போக்கிமான்ல மட்டும் இருக்கு. என்ன பண்ணுறாரு? யூஸ் பண்ணுறாரு. புடிச்சிட்டாரா? நம்ம பேட்டில் பண்ணணுங்க ஐஷானா உண்மையிலேயே. அதெல்லாம் அந்த எஜுகேஷ்னலு இந்த வந்துட்டு ஹெச்டிவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை கைஸ், இது அது மட்டும் இல்லாமல் இங்கே மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் மாதிரி திங்ஸ் வாங்க முடியும். தெரியும்டா எனக்கு தெரியாது பாரு அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. இல்லை செல் பண்ணலாம். என்ன செல் பண்ணலாம்? ஒன்றும் செல் பண்ண வேணாம். என்ன வாங்கலாம்? சிக்கன் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ. இல்லை நான் சொன்னது என்ன, நீ சொல்கிறது என்ன? அப்புறம் என்ன ஒன்று விடுங்க. இப்போ நம்ம போய்க்கலாம் பிடிக்க போகிறோம். கிரிக்கெட் விளாட்லாமா? ஐயோடே பைத்தியமே வளராதரா. வா உட்காரு. மேக்கி ஃபைட்டிங் போக்கிமான் பிடிக்க வேணாம். ஆனா நம்ம ஆஷோட போக்கிமான் பிடிக்காம இருப்போமா? ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். உன்னை பிடிச்சி காட்டுறேன் மங்கி. நான் வாங்கிக்க. போக்கி பால் கோ. மாட்டிடு. நான் இங்கே வந்து நம்ம போக்கிமான் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அல்லவா? நீடோ ஓ அது வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் கிடைக்குமோ? காய்ஸ் மன்னிச்சிருங்க காய்ஸ். இப்போ நம்ம நம்ம நீடோ நேரம்னா பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் பேட்லாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் பிடிக்கும், அப்புறமா என்ன விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நம்ம கட்டு யூஸ் பண்ணோம் காய்ஸ். கட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். இங்கே வந்துடும். கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. கீழே போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது அவ்வளோதான் கைஸ். நர்ஸ் ஜோ எங்களுக்கு ஹீல் பண்ணுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இப்போ அடுத்த வாரம் பார்க்குறேன். பீக்காச்சு பிடிக்குமா உனக்கு? போக்கிமான்ல பிடிப்போமா? இருங்க காய்ஸ். அது பிடிச்சிட்டு என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா அடுத்து காய்ஸ் பீக்காச்சு பிடிச்சோன்னே நான் கொடுத்துருவான் நான் கேமை. அதான் என் ஆசை. சரி விடுங்க, என் ஆசை எதுக்கு நம்ம வீண் ஆகணும்? குமாரி நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்கடா. அது இப்போ கிடையாது. அது வந்து நம்ம வந்து வெரிடியன் ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். அது இருடா ஒரு கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு வந்துடுறேன். பர்ன் சூப்பர். 20 லெவல் விளாடணுமா? 20 லெவல்லாம் இல்லை, ஜஸ்ட் பிக்காச்சு பிடிச்சோன்னா நம்ம இங்கேருந்து போயிடும். போதுமா? அது 5 to 3 லெவல் தான். இப்போ 3 லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணணும். இப்போ 8வது லெவலு. உனக்கு 8வது லெவலுங்க பாரு. ஸ்க்ராட்ச். ஐயோ ஸ்க்ராட்ச் போட்டனா? இன்னும் 2 லெவலில் நீ பீக்காச்சு வரலன்னா அவ்வளோதான். நாமும் பண்ண முடியாது காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டைக்கு தான் போக போகிறோம் காய்ஸ். சண்டைக்கு வரியாடா? டூல்ஸ் யாரா? இருங்க காய்ஸ். எதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களும் ஒரு பேட்டில் பண்ணணுமா? ஓ மை காட், யாரா நீ? ஓ ஏய்டா வா
பேட்டில் பண்ண மாதிரி ரெண்டு கோக்குல சின்ன பையனா இருக்கானே நேட்டு. அவன் 9 லெவல் முடிச்சிருக்கான்டா, வெக்கமே இல்லை. நம்ம 8 லெவலு பரவாயில்ல. நம்மள்ட்ட தான் ஹீல், நம்ம தான் இது பண்ணிட்டு இருக்கோமே. அவ்வளோதான், ஒன்று முடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்மண்டருக்கு டைம் வேணும். 9 லெவல் முடிஞ்சிச்சு. இருடா, ஒரு லெவல் முடிஞ்சு பீக்காச்சு வரலன்னா அவ்வளோ. பீக்காச்சு நம்ம பிடிக்கணும், அது தானாலாம் வராது. ஸ்க்ராட்ச். ஓ மை காட், நீங்கள் லீட் யூஸ் பண்ணுறேன். ஐயோ நல்ல விட மிஸ்ஸு என்ன வாங்க இன்னும் வாட்டி. அவ்வளோதான் கைஸ், மேங்கி போயிடுச்சு. மேங்கி போயிட்டியே. ஸ்க்ராட்ச் வாங்கிக்க. ஓ நான் பண்ண அட்டாக்கோ வாங்கிக்க. என்ன கைஸ் இவன் டெய்லி விப்பே பண்ணிட்டு இருக்கான். ஆமாம் வருது. ஓ மை காட், இருறா வரேன் இப்போ, வாடா பார்க்கலாம். பாடி ராசாத்தி. அதுக்குள்ளே என்னடா 8 முடிச்சிட்டான். நான் வாங்கிக்க. முடிச்சிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம லெவல் 10. அவ்வளோதான், 3 லெவல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிடியன் ஃபாரஸ்ட் போயிட்டு பீக்காச்சு கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிட்டு இருப்போம். ஏங்க அதுக்காக தான் அந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண போகிறேன். வெரிடியன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கு மட்டும் காட்டிட்டு அப்புறம் பீக்காச்சு வர வரைக்கும் ட்ரெயின் பண்ண போகிறேன். வாங்க இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும். குமாரி லே குமாரி பைத்தியம். அவ்வளோதாங்க சார், வெரிடியன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிடோட் கிடைக்கும். ஸோ பீக்காச்சு கைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யாய் காய்ஸ், ஒரு கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் தேடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு. ஓ மை காட், கிரவுல் காய்ஸ் எம்மான நேரம் வெயிட் பண்ணுறது. சரி பாங்க இப்போ வர பிடிச்சிடலாம். கடவுளே மாட்டிடு. மாட்டு 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 மாட்டு. பீக்காச்சுக்கு பால்ல இருக்கிறதே பிடிக்காது. ஏலே பை இவன் மாயா வச்சுட்டாங்க கைஸ். இருங்க கைஸ், போக்கி பாலை போட்டுக்கிட்டே இருப்போம். சி பிகாச்சு ஐயோ ஆமாங்க கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச கேம் ட்ரால் டவர் விளையாடி ஆகணும். அதுக்குள்ள ஓகே சென்டருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டோம் கைஸ். அதான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து சீட் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். கண்ணதாடா முட்டாள். இதோட அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா குமாரிஸ் கைஸ் இந்த பைத்தியக்காரன் சொன்னதை பெருசாக எடுத்துக்காதீங்க கைஸ் தயவு செய்து. அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்புவோம்.